ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, இந்த நம்பர் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். குடுத்துருப்பாங்க. இப்போ 100ன்னு இருக்குன்னா, 100 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்து இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆ 1 அது தமிழ்ல சொல்லும்போது, இது 10, இது 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வர வேல்யூவ 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒன்ஸ், இது டென்ஸ், இத வந்து ஹண்ட்ரட்ஸ், இத தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அததான் பத்தி நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடியோ போடலாம்னு பிளான். ஏன்னா இது எஸ்பெஷலி இந்த 6த் ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு போடுற வீடியோ. உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஸோ ஃபர்தரா நம்ம அடுத்து போகலாம். இப்ப நமக்கு ஒரு வேல்யூ நம்மளே ரேண்டமா நம்ம எடுத்துக்கலாம். 7, 2, 8, 7, 7 இருக்குன்னு வைங்க. இப்ப இதுல வந்து 1000 டிஜிட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அவங்க நம்மள்ட்ட கேட்கறாங்கன்னா, ஓகேவா? அதாவது 1000 டிஜிட் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா, நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா, இது 1, இது 10. ஓகேவா? ஒன்ஸ், இது டென்ஸ், இது 100, இதுதான் 1000. அப்ப 1000 டிஜிட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இப்ப இது நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்பர் 5 நீங்க வந்து 1000 டிஜிட்ல பிளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்ப நம்பர் 5 1000 டிஜிட்ல பிளேஸ் பண்ணணும். அப்ப என்னன்னு பார்ப்போம். இப்ப இது 1 அதாவது ஒன்ஸ் டிஜிட். இது வந்து டென்ஸ். இது வந்து ஹண்ட்ரட்ஸ். இது வந்து 1000. அடுத்து வர்றது 10,000. ஓகேவா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நமக்கு கொஸ்டின் என்னது? இத வந்து 1000 டிஜிட்ல ஆட் பண்ணணும் இந்த 5. அப்ப இது ஒன்ஸ் அது 1, இது 10, இது 100, இது 1000. இப்ப இதுதான் 1000 டிஜிட். இந்த இடத்துல தான் இந்த 5 வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்படியே போனோம்னா இது எது வரையும் நமக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சும்மா ரேண்டமா ஒரு நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்குவோம். 5, 7, 9 இந்த மாதிரி இருக்குன்னு. இது 1, இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், இது 1000 ஹண்ட்ரட்ஸ், இது லேக், இது 10 லேக், அடுத்து crore, அடுத்து இங்க ஏதாவது ஒரு டிஜிட் இருக்குன்னு வைங்களேன், இது 10 crore அப்படின்னு போகும். இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? தமிழ்ல சொன்னா 1, 10, 100, 1000, 1, 10, 100, 1000, இங்க 10,000. ஓகேவா? தப்பா சொல்லிடுச்சு. 10,000, அடுத்து லட்சம், அடுத்து 10 லட்சம், அடுத்து கோடி. இந்த மாதிரி போகும். ஓகே, இந்த இடத்துல 1 அந்த அடுத்த டிஜிட் வந்து என்னது? 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி அப்படின்னு போவோம். உதாரணம் 2, 1, 6, 7, 2, 1, 3, 7, 8 இந்த மாதிரி இருக்குன்னா இந்த 2 அப்படிங்கிற நம்பர் வந்து 1, ஒன்றாவது ஸ்தானம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டென்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இத 1000 பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 10,000 பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து லேக், 1 லேக். அடுத்து வர்றது 10 லேக். அடுத்து வந்தது crore. அடுத்து வர்றது 10 crore அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எந்த டிஜிட்டுக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த மாதிரி பர்பஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம சொல்லியாச்சு. இப்போ இன்கேஸ் நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சுக்கலாம்னா ரஃபா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதேதான். இது வந்து ஒன்ஸ். ஓகே, இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். இதுவரையும் சேம் தான். அடுத்து என்னது? 1000. ஓகேவா? டிஹெச்னா 1000. அடுத்து 10,000. இது 100,000. ஓகேவா? 100,000. இந்த 100,000ல தான் நமக்கு வந்து என்ன ஆகுது? ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பொசிஷனை நம்ம 1 லேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லேக் பொசிஷன் சொல்லுவோம். இங்க 100,000. அதே மாதிரி இங்க 10 லேக்குங்கிறத 1 மில்லியன், குரோர 10 மில்லியன், 10 crore 100 மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்ப யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் போடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸுடைய வீடியோஸ், ட்ரெய்லர்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னா 1,000,000 வியூஸ் போயிருக்கு. 10,000,000 வியூஸ். இப்போ 1,000,000னா என்ன அர்த்தம்னா 10 லேக்ன்னு அர்த்தம். இப்போ 10,000,000னா 1,00,00,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பர்ப்பஸ்க்காக சொன்னது. ஓகேவா? தேங்க் யூ. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு ஃபர்தரா வீடியோ போடலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அந்த அளவுக்கு நமக்கு வீடியோ இது அடுத்தடுத்து போடலாம் ஃபர்தரா. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றோம். ஓகே. தேங்க் யூ.